வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிராம ஊராட்சி செயலாளர் 2025 வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து போன மாதம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது. எதனால் போஸ்ட்போன் ஆச்சு, கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கினதாக பேசிகிட்டு இருந்தாங்களே, என்ன கேஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டோம், அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேஸு, போன வீடியோ வந்து செகண்ட் கேஸு. இன்னொரு 2 கேஸ் பெண்டிங் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோஸில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது வந்து 3 and 4th கேஸ் டீட்டெயில்ஸோட இதான் மொத்தமே 4 கேஸ் தான் போட்டிருக்காங்க டிசம்பரில். மொத்தமாக எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. மொத்தமாகவே 4 கேஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம 3வது மட்டும் 4வது கேஸ் பார்க்க போகிறோம். மொத்த கேஸுமே இது தான். ஸோ இதில் என்ன நடந்துச்சு, டோட்டலாக ஃபைனல் நடந்துச்சு, ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன, மற்ற விவரங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ சேனல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நான் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி சம்மந்தமாகவே. அந்த ஜாப் நடக்குமா, இன்டர்வியூ போடுமா அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வி. இன்டர்வியூ கண்டிப்பாக நடக்கும், ஜாப் கண்டிப்பாக போடுவாங்க. பட் ஆனால் டேட்டு தான் நமக்கு தெரியல. ஜாப் கண்டிப்பாக போட்டுருவாங்கிறது உறுதியாக நீங்கள் நம்பலாம். பட் ஆனால் இப்போ எதனால் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க, என்ன காரணங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் அந்த கேஸ் பற்றி பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம பேசுவோம். ஸோ அடுத்தடுத்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. மொத்தமாக எத்தனை பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, லேடிஸ் எத்தனை, ஜென்ஸ் எத்தனை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் யாருக்கும் தெரியாது. நான் அதெல்லாம் வந்து தனியாக டேட்டா, அதுக்கு நிறைய ஏகப்பட்ட ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். அதை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் ஆர்டர் காப்பியோட 3வது கேஸ் ஆர்டர் காப்பியோட முதல் 2 பக்கங்கள். இந்த கேஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேலை சம்மந்தமாக வந்து நடக்கிற இந்த இன்டர்வியூ எதனால் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. கோர்ட்டில் வந்து நிறைய பேர் ஸ்டே ஆர்டர் வாங்கினதாகவும் இடைக்கால தடை வாங்கினதுனால தான் இந்த கேஸ் வந்து இழுத்துட்டு இருக்கிறனால தான் இந்த இன்டர்வியூ வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து சாட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் நியூஸ் பேப்பர்லையுமே இதை பற்றி வந்திருந்தது, இடைக்கால தடை விதித்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது சம்மந்தமான விஷயங்களை மட்டும் நிறைய யூடியூப் சேனலில் வீடியோவாக போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம யூடியூப் சேனல் தான் முறை வந்து இதை அஃபிஷியலாக கோர்ட் காப்பி எடுத்து நம்ம பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோஸை பார்த்தவங்களுக்கு தெரியும். முதல் 2 கேஸுமே 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே ஹைட் பண்ணல. நீதிபதி நேமு, பெட்டிஷனரோட நேமு, அட்ரஸ்ஸு, அப்புறம் முக்கியமாக வந்து கேஸ் டீட்டெயில், கேஸ் நம்பர் எல்லாமே ஹைட் பண்ணாமல் தான் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்தது மூலிமா ஈஸியாக வந்து அவங்களால மற்ற யூடியூப் சேனலில் உள்ளவங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடிஞ்சது. அந்த முதல் கேஸ் நம்ம வந்து எதையுமே ஹைட் பண்ணாமல் போட்டதுனாலே அவங்களால அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடிஞ்சது. டவுன்லோட் பண்ணி அவங்களோட யூடியூப் சேனலில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சில பேர் போட்டிருந்தாங்க. சில யூடியூப் சேனலில் வந்து நான் அங்கேருந்து வாங்கினேன், இங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சோர்ஸாக இருந்துட்டோம். அது வந்து ஒன்றும் அது அந்த வகையில் நமக்கு சந்தோஷம் தான். அவங்க போகிறது மூலிமா அதில் ஒரு 500-1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல் தான். ஸோ அடுத்தடுத்த கேசஸுமே அவங்களுமே இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, எதில் போய் பார்க்கணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை அது மூலியமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் நம்ம தான் முறை வந்து இந்த அஃபிஷியலாக வந்து இந்த பிடிஎஃப் காப்பி, ஆர்டர் காப்பி எடுத்து நம்ம யூடியூப் சேனல் தான் போட ஆரம்பிச்சோம். பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்து மேற்கொண்டு நிறைய டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம வீடியோவில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன், தெளிவான இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட போகிறோம். சும்மா வியூஸ்க்காக நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம பேச போகிறதில்ல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேஸ் டீட்டெயிலை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் பேசியிருக்க டைமில் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. இதுவும் ஆர்டிகல் 226 கீழே தான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆர்டிகல் 226 அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட்டில் போடக்கூடிய ஒன்று. அரசுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி ஜிஓ, வேலைவாய்ப்புகள், இந்த மாதிரி மாநில அரசு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அதில் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காக போடக்கூடிய பிரிவு தான் வந்து ஆர்டிகல் 226. அது கீழே தான் வந்து இந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பெட்டிஷனர் வந்து 10th வந்து 432 மார்க் 10th ஸ்டாண்டர்டில் எடுத்ததாகவும், அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து வரல, அவங்க வந்து நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு அவங்களுக்கு வந்திருந்ததாகவும், நான் வந்து இதுக்கு தகுதி தான், இது வந்து நேர்மையான முறையில் இந்த வேலை நடக்கலை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஆட்சேபனை தெரிவித்து இந்த கேஸ் வந்து போட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் அந்த கேஸ் நடந்திருக்கு. ஸோ மேற்கொண்டு பார்ப்போம் என்னென்னு. ஸோ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது சம்மந்தமாக அந்த மாதிரி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது சார்பாக ஆஜரான அரசு வழக்கறிஞர் வந்து
எல்லா கேஸ்லையும் இதுக்கு முன்னாடி அந்த கேஸில் மாதிரி தான் ஆஸ் பர் ஜிஓவை மென்ஷன் பண்ணி இந்த ஜிஓவில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இதான் இப்படி தான் இருந்தது. 10th மார்க் பேஸ் பண்ணி இத்தனை பர்சன்டேஜுக்கு நாங்கள் எடுக்கிறதா இருந்தோம், இன்டர்வியூ இப்படி எடுக்கிறதா இருந்தோம். ஸோ ஆஸ் பர் 1:5ங்கிற விகிதத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 5 பேர் எடுத்தோம். ஸோ அதில் ஒரு கட் ஆஃப் மார்க் இருந்தது. அவங்க இந்த கட் ஆஃப் மார்க் படி இந்த பெட்டிஷன் போட்டவங்களோட வெயிட்டேஜ் மார்க் 73.44 மட்டும்தான். ஸோ அவங்க அதனால தான் அவங்க செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதை வந்து எவிடன்ஸோட வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் அதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கில் வந்து அந்த அவங்களோட கேட்டகரியில் மொதல் 5 பேருக்கு எத்தனை மார்க் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி, எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த ஜிஓ பார்த்தவங்களுக்கு தெரியும், அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு முக்கியமாக தெரிய வருது என்னென்னா, அந்த கேஸ் போட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜிஓ பிரச்சனையால தான் மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து 2 கேஸ்லையுமே அப்படி தான். போன கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாதனால தான் ஜியோவில் ஒரு குழப்பத்தினாலையும் இவங்க மொத்தமாக ரேங்க் லிஸ்ட் வந்து வெப்சைட்டில் வெளியிடாதனாலையும் அந்த குழப்பத்தினால தான் இந்த கேஸே போட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேஸும் அதே தான். ஜியோ ஒழுங்காக படிக்காமல் வந்த ஒரு குழப்பங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இதை வந்து ஏன்னா எல்லா கேஸ்லையுமே ஜியோவை தான் மென்ஷன் பண்ணி அரசு தரப்பு வழக்கறிஞருமே எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 3வது கேஸ்லையும் அப்படி தான் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை அதை பற்றி இந்த டீட்டெயில்ஸில் போட்டிருக்காங்க, இந்த பேஜில் போட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்ட வந்து நீதிபதி வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கொடுத்த எவிடன்ஸின் அடிப்படையில் வந்து எல்லாம் சரியான முறையில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரிச்சுட்டு இந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம இப்போ 3 கேஸுமே வந்து டிஸ்மிஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது 3வது கேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு கேஸ் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்த்தலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து 4வது கேஸை பற்றி பார்ப்போம். இதான் ஃபைனல் கேஸு. நான் பார்த்த வரைக்கும் போன மாதம் டிசம்பர் 2025 மொத்தம் 4 கேஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ 3 கேஸ் பார்த்தாச்சு. இப்போ 4வது கேஸையும் பார்த்துருக்கோம். ஸோ கைஸ் இதான் 4வது வழக்கு. அது 4வது வழக்குங்கிறது வாய்தாவுக்கே போகல. ஆக்சுவலாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் ஆர்டிகல் 226 கீழே தான் வந்து இந்த மனு வந்து போட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து விசாரணை நடைபெறலை. இது ஆக்சுவலாக 12ஆம் தேதி அந்த தேதியை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்காக ஹைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே மற்ற யூடியூப் சேனலில் வந்து போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் மொதல் கேஸு எல்லா டீட்டெயில்ஸோடு தான் போட்டிருந்தேன். அதை பார்த்து எல்லாம் அடுத்தடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிற ரீசன்ஸ் என்னென்னா, ஃபியூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி நாங்கள் எல்லாத்தையும் ஹைட் பண்ண சொல்லிட்டு அவங்க சேனல் ஹைட் பண்ணி தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நானுமே பெட்டிஷனரோட நேமு, நீதிபதியோட நேமு, டேட்டு, கேஸ் நம்பர்லாம் நானும் ஹைட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இதில் அது இருக்காது, டேட்லாம் இருக்காது. இது ஆக்சுவலாக 12ஆம் தேதி போட்ட கேஸு. ஏன்னா 11ஆம் தேதி ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து போஸ்ட்போன் பண்ணிவிட்டு மொத்த ரேங்க் லிஸ்ட்டையும் வெளியிட்டிருந்தாங்க. அதனால என்னவோ நெக்ஸ்ட் டே நடக்க இருந்த கேஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பெட்டிஷன் போட்டவங்களே வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. வாய்தா நடக்காமலே, விசாரணை நடக்காமலே வந்து அவங்க பெட்டிஷன் போட்டவங்க வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எதனால் வந்து இந்த கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஆர்டிகல் 226 கீழே போட்டிருக்காங்க. முக்கியமாக பேண்டமிக் பேஜை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேண்டமிக் பேஜ்னா இந்த கொரோனா டைமில் வந்து உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஓ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நோட்டிஃபிகேஷன் ஜிஓ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கொரோனாவில் உள்ளவங்களுக்குன்னு குறிப்பிட்ட பர்சன்டேஜை மட்டும் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு 60-something% கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜில் உள்ளே போக முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா 480க்கு மேலே 490க்கு மேலே உள்ள படித்தவங்க தான், சமச்சீர் கல்வியில் படித்தவங்க தான். சமச்சீர்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் வருது. இந்த வேலைக்கு போட்டதுக்கப்புறம் அந்த 2 முக்கியமான பிரச்சனைகளை, இந்த பேண்டமிக் ஒன்று, இன்னொன்று சமச்சீர் கல்வி ஒன்று. இன்னொன்று என்னென்னா, சமச்சீர் கல்வி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஃபோர் சமச்சீர் கல்வியில் வந்து சமச்சீர் கல்வி வர்றதுக்கு முன்னாடி 470 மார்க்கு, 460 மார்க், இவ்வளோ மார்க் எடுக்கிறதுங்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ சமச்சீர் கல்வியில் வந்து ஈஸியாக 480, 490 வாங்குறாங்க, 500க்கு 500லாம் வாங்குறாங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ அது உண்மை தான். அதுக்காக அந்த எஜுகேஷனை படித்தவங்க வந்து அந்த கல்வி முறையில் படித்தவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் கொடுத்தது அவங்க படிச்சிருக்காங்க. அது எளிமையாக இருக்கா, கஷ்டமாக இருக்காங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம். இதை கவர்மெண்ட் தான் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ உள்ளவங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குது, அப்போ உள்ளவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடஒதுக்கீடு மாதிரி கொடுத்து பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. இது வகையில் ஒரு உண்மை தான். அந்த டைமில் மார்க் எடுக்கிறது கஷ்டம் தான், இப்போ ஈஸியாக எடுக்கிறாங்க தான். ஆனால் இப்போ உள்ள பசங்களாம் நம்ம கார்னர் பண்ண முடியாது. அது வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். கீழே என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா அவங்க தான் முடிவு பண்ணி அதுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஸோ மொத்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, சமச்சீர் கல்வி படித்தவங்க தான் அதிகமாக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கொரோனா பேஜில் வந்து 60-something டிஃபால்ட்டாக எவ்வளோ வச்சுக்கிங்க, பர்சன்டேஜ் வச்சுக்கிங்கன்னு மட்டும் கொடுத்தா மட்டும் அவங்க யாருமே அதில் எலிஜிபிள் ஆக முடியாது. மேபி வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசபிள்டு பர்சன்,
ஆதரவற்ற விரைவில் ரொம்ப கட் ஆஃப் மார்க் இருந்திருந்தால் அந்த கொரோனா பேட்சில் உள்ளவங்களோட பர்சன்டேஜ் எலிஜிபிள் ஆகிற பட்சத்தில் அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதே தவிர டிஃபால்ட்டாக கொடுத்த பர்சன்டேஜ் அடிப்படையில் அந்த இதுக்குள்ளே காம்படிஷனே பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸ் போட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஏன்னு தெரியல, விட்ரா பண்ணிட்டாங்க கேஸை வந்து ரொம்ப விசாரிக்காமலே விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நிறைய டேட்டா எடுத்து வச்சுருக்கோம். செலெக்ஷன்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரியில் போயிட்டு 5 பேர் தான் தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருந்தது. நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸு மொத்தம் ஆண் பெண் எவ்வளோ, மொத்தம் ஓவரால் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் எவ்வளோ ஆயிருக்காங்க, எல்லா டேட்டாவுமே கிளியராக எடுத்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ இன்னும் ரெடி பண்ணல, டேட்டா மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அது பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் செப்பரேட்டாக இது பண்ணியிருக்கேன். அது பார்க்குறவங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஷார்ட் லிஸ்டடு, ஆண் பெண் போட்டி எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு வர வீடியோக்களை ரெடி பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதான் கைஸ், மொத்தம் 4 கேஸுமே வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. எந்த கேஸ்லையுமே வந்து கோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்கு, ஸ்டே வந்திருக்குன்னு எதுவுமே வரல. இவங்க ஏன் இப்படி வதந்தியை கிளப்புனாங்கன்னு தெரியல. நியூஸ் பேப்பரில் வர நியூஸ்களாவது உண்மையை நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தா நியூஸ் பேப்பர்லையுமே வந்து தவறான மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இது மூலமாக தெரிய வருது. ஏன்னா இடைக்கால தடைன்னு 4 கேஸ்லையுமே இடைக்கால தடை விதிக்காமலே இடைக்கால தடைன்னு எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ டிசம்பர் 2025 போடப்பட்ட 4 வழக்குகளை வந்து 3 வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. ஒரு வழக்கு வந்து விட்ரா பண்ணிட்டாங்க, திருப்பி வாங்கிட்டாங்க. நேற்றைய தேதி வர 9/1/2026 படியும் வந்து வேறு வழக்குகள் எதுவும் ரெக்கார்டில் இல்லை, போடப்பட்ட மாதிரி தெரியல. இன்கேஸ் ஃபியூச்சரில் எதுவும் பெட்டிஷன்ஸ் வரலாம், வந்தால் அதை பற்றி நமக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுபோக அதான் சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றத்தில் வந்து எந்த இடைக்கால உத்தரவும் இடப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் எல்லா நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் சில வாட்ஸ்அப் சாட் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துருச்சு, இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் வர நியூஸில் கூட இப்போ நம்ம நம்ப முடியாத அளவுக்கு பாய்ப்போச்சு. ஸோ ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. போன மாதம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து 4 கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 4 கேஸில் வந்து இது வேலை சம்மந்தமாக வந்து எல்லாமே வந்து டிஸ்மிஸ்ட் ஆயிடுச்சு, எதுவுமே பெண்டிங் இல்லை. நேற்று போட்ட வீடியோஸில் வந்து ஒருத்தர் கமெண்ட்னு சொல்லியிருந்தாரு, 19ஆம் தேதி ஒரு கேஸ் ஹியரிங் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நமக்கு அஃபிஷியலாக எதுவும் கிடைக்கிற வரைக்கும் நிறைய நம்மளோட இது வந்து எல்லாமே அசம்ஷனாக தான் இருக்கும். எனக்கு எதுவும் வேறு எதுவும் அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது போக வேலைக்கு நான் செலக்ட் ஆகலே நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு இன்டர்வியூ. இப்போ நார்மலாக உங்களுக்கு ஏதோ கேப்பபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, உங்களால் கேஸ் போட முடியும் அப்படின்னா எது சம்மந்தமாக நீங்கள் கேஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை எப்படி இழுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்டர்வியூ போட மாட்டுறாங்க, சீக்கிரம் போட சொல்லுங்கன்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போடலாம். போட முடிஞ்சால் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட வழக்கு போடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா அந்த 4 கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சப்பு இல்லாத கேஸாக இருந்திருக்கு. அது ஜியோவில் ஒழுங்காக படித்து பார்க்காம உள்ள காரணத்தினால போடப்பட்ட வழக்காக தான் இருக்குது. என்னோட பழைய வீடியோஸ் ஸ்டார்டிங்கில் போட்ட 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே நடந்த குளறுபடிகள் என்னன்னு சொல்லி ஒரு 2 வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். அதில் ஒரு சில விஷயங்களை பேசியிருப்பேன். அதில் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி கேஸ் போட்டிருந்தா கூட அந்த விஷயத்த நீதிபதி சரி பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை அது சம்மந்தமாக கேசஸ் போட்டு அந்த கேஸ் கூட ஒரு நியாயமாக நின்றுருக்கும், அந்தளவுக்கு உடனே தள்ளுபடியாக இருக்காது. ஆனால் இவங்க போட்ட எல்லா கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சப்பு இல்லாத கேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் வந்து இவ்வளோ உடனே வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இதான் நான் சொல்ல வர கருத்து. ஸோ வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, அதில் ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு டிஸ்ட்ரிக் வைஸ் இண்டிவிஜுவலாக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ முழுசாக முடிக்கல, டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த கேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோஸ் இதோட முடியுது. அதுபோக அந்த சமச்சீர் கல்வி பிரச்சனை, கொரோனாவில் செலக்ட் ஆகவங்க பிரச்சனை பற்றியும் ஒரு தனி வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோஸில் நான் எதுவும் பேசாத கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.